வணக்கம். போன வீடியோல நம்ம விபாசனால டே 0 ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் பிளஸ் வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பார்த்திருப்போம். இந்த வீடியோல மற்ற 10 டேஸ்க்கான ஸ்கெடியூலும் அப்போ என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பத்தியும் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் இப்போ டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் வெளியே வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு டேக்கும் டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் ஒரு A4 ஷீட்ல வந்துட்டு பிரிண்ட் எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி போட்டு அந்த பிரிண்ட் அவுட்ல வந்துட்டு வெளியே ஒட்டியிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த தமா ஹாலில் டைனிங் ஹாலில் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த 10 டேஸும் வந்துட்டு ஷெடியூல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படின்னா எந்தெந்த டைமிங்ஸில் வந்து மெடிடேஷன் இருக்கும், ஸோ எப்போ வந்துட்டு ரெஸ்ட்டு, ஸோ எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு வந்து அந்த டிஸ்கோர்ஸ் பேருரை நடக்கும், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு போர்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா மார்னிங் 4:30 6:30 வரைக்கும் மெடிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த 4:30 வந்துட்டு 4:30 அரௌண்ட் 5:30 5:45 வரைக்கும் மெடிடேஷன் இருக்கும். ஸோ 5:45 வந்துட்டு கோயங்கா ஜி அவருடைய ஆடியோ வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ சாண்டிங்ஸ்லாம் இருக்கும், பாலி லாங்குவேஜில் சாண்டிங்ஸ் இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த விபாசனா பற்றின டீடைல்ஸ் தான் இருக்கும். ஸோ பாலி லாங்குவேஜில் சாண்டிங்ஸ்லாம் ஓடும். அது வந்து 6:30 வரைக்கும் ஓடும். 6:30 முடிஞ்சதுக்கப்புறமா பெல் அடிப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மெடிடேஷன் செஷன் முடிகிறப்போ ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு பெல் அடிப்பாங்க. ஸோ அந்த பெல் அடிச்சோடனே 6:30 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் 6:30 பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ 6:30 சாப்பிட்டோம்னா 6:30 to அந்த 8 வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ரெஸ்ட்டு அந்த டைமில். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம டைனிங் ஹாலில் நம்மளுக்கு அசைன் பண்ண இடத்துல வந்துட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுடைய ரெசிடென்ஷியல் ரூமுக்கோ இல்லைனா அங்கே வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேணும்னா வாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணுறப்போ இல்லை டைனிங் ஹாலில் அந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம வந்து அந்த நோபல் சயின்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். யார் கூடயும் வந்து நம்ம பேசக்கூடாது, எந்த விதமான கம்யூனிகேஷன் வச்சுக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தமா சர்வன்ஸ் இருக்காங்களா, சேவகிகள் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அவங்க கூட வந்துட்டு நம்ம ஏதாவது வேணும்னா அவங்கள்ட்ட வந்துட்டு பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ 4:30 to 6:30 மெடிடேஷன், அதுக்கப்புறம் 6:30 to 8 வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ரெஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 8 to 9 வந்துட்டு குரூப் சிட்டிங் போடுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து 3 மணி நேரம் வந்துட்டு குரூப் சிட்டிங்னு போட்டுருப்பாங்க. ஸோ அந்த குரூப் சிட்டிங் டைம்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு அந்த மெடிடேஷன் ஹால்குள்ளே இருக்கணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த 3 டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 8 to 9 AM. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் பார்த்தோன்னா அது எப்போனா 2:30 to 3:30. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to 7 PM. ஸோ இந்த 3 ஹவர்ஸில் வந்து மேண்டட்ரியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த 3 ஹவர்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் மற்ற நேரத்தில் இப்போ இந்த மார்னிங் 4:30 to 6:30 ஒரு மெடிடேஷன், அப்புறம் 6:30 to 8 வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ரெஸ்ட், அதுக்கப்புறம் 8 to 9 வந்து குரூப் சிட்டிங் இருக்குல்ல அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா திருப்பி 9 to 11 வந்துட்டு மெடிடேஷன் டைம். ஸோ அது வந்து இந்த 4:30 to 6:30, அதுக்கப்புறம் இந்த 9 to 11, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 to 1 o'clock வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ளஸ் திருப்பி ரெஸ்ட். ஸோ அந்த பிரேக் வந்துடும். அதுக்கப்புறம் 1 to 2:30 மெடிடேஷன், 2:30 to 3:30 மெடிடேஷன், குரூப் சிட்டிங் மெடிடேஷன், 3:30 to 5 மறுபடியும் மெடிடேஷன். அதுக்கப்புறமா 5 to 6 வந்துட்டு லைக் ஈவினிங் டீ பிரேக் வந்துடும். 5 to 6 டீ பிரேக். அதுக்கப்புறம் 6 to 7 வந்து மறுபடியும் வந்து மெடிடேஷன். 7 to 8 or 8:30 வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த பேருரை நடக்கும், டிஸ்கோர்ஸ் நடக்கும். ஸோ கோயங்காஜி அவருடைய ஆடியோ வந்து ப்ளே பண்ணி விடுவாங்க. ஸோ அது இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழில் இருக்கும். தமிழில் வேணும்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு மினி ஹால் நடக்கும். இங்கிலீஷில் அந்த தமா ஹாலே இங்கிலீஷில் வந்துட்டு கோயங்காவோட வீடியோ ப்ளஸ் ஆடியோவாக வரும். ஸோ தமிழ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆடியோவில் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து ப்ளே பண்ணி விடுவாங்க. இப்போ சப்போஸ் அங்கே வரவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம வேணும்னு சொல்லி ஸோ அந்த டைம் ஆஃப் அட்மிஷனில் வந்து ஜாயினிங் ஃபார்மலிஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து நம்ம கேட்பாங்க என்ன லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷும் புரியாது, தமிழும் தெரியாதுன்னா அப்போ வந்து நம்ம என்ன லாங்குவேஜோ என்ன வந்து நம்ம சொன்னால் அந்த லாங்குவேஜில் டிஸ்கோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக டிவைஸ் கொடுத்து நம்மளை வந்து கேட்க வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த 3 குரூப் சிட்டிங்ஸ் தவிர மற்ற நேரங்கள் இருக்குல்ல, மற்ற மெடிடேஷன் நேரங்களில் வந்து நம்ம வந்து இடையில நம்ம ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகிறதோ இல்லை வந்துட்டு டயர்டாக எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணா இல்லை கொஞ்சம் வாக் பண்ணணும்னு நினச்சா நடுவில் வந்துட்டு போயிட்டு வாக் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வரலாம். பட் அதுவுமே வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் அந்த 10 டேஸ்மே வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதே டைம் டேபிள் தான் ஸ்ட்ரிக்டாக இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு கரெக்டாக பெல் அடிப்பாங்க, நம்ம வந்து அசம்பிள் ஆயிடும், ஹால் அசம்பிள் ஆயிடும். அதே மாதிரி லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக்கு, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் அப்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து டைனிங் ஹாலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த சாப்பாடு டைம் கூட வந்து கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுக்குவாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து துவச்சி காய் போட்டுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து நம்மளுக்கு கயிறு கட்டியிருப்பாங்க, ப்ளஸ் வெளியவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம துணியெல்லாம் வந்து துவச்சி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே குளிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு டைமிங்ஸ் இருக்கும். ஸோ மார்னிங் அரௌண்ட் 5 o'clock 6:30 வரைக்குமே வந்துட்டு நடுவில் இடையில கொஞ்சம் பிரேக் விட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி வரும். அதே மாதிரி மறுபடியும் ஈவினிங் நைட் டைம்லேயே வந்துட்டு ஹாட் வாட்டர் கிடைக்கும். ஸோ நம்ம குளிக்கணும்னா ஹாட் வாட்டர் குளிக்கணும்னா அந்த ஹீட் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூரிஃபைடு வாட்டர் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அது கூடவே வந்து நம்மளுக்கு ஹாட் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னாலும் அதுவுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெட் பில்லோஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளஸ் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ரூம்ன்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. அது நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கிறோம், எல்லாமே பார்த்துக்கோம். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இதுதான் ஸ்கெடியூல், இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க 10 டேஸ்க்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.